MP Developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806. தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். சிகாகோ நகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் ஃபிரிட்ஜ் வெடித்து 2 பெண்கள் உயிரிழப்பு. விடுதியின் உரிமையாளரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரையில் விசாகா பெண்கள் தங்கும் விடுதியில் குளிர்சாதன பெட்டி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்து சம்பவம். இடிந்து விழும் நிலையில் இருந்து விடுதி கட்டிடத்தை அகற்றும்படி ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பிய மதுரை மாநகராட்சி. மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட விசாகா தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆய்வு. உரிய அனுமதியின்றி செயல்படும் விடுதிகளை கண்டறிந்து இந்த வாரத்திற்குள் சீல் வைக்க நடவடிக்கை என பேட்டி. கோயம்புத்தூரில் சுய தொழில் தொடங்கும் வகையில் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள். 1500 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனமழையால் தனக்பூர் பித்தோராகர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. கற்கள் மண் நெடுஞ்சாலையை மூடியுள்ளதால் போக்குவரத்திற்கு தடை. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ஜனவரி 10ஆம் தேதிக்கான டிக்கெட்டுகள் 3 நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. திருப்பூர் குளத்துப்பாளையத்தில் உள்ள பரம்பொருள் பவுண்டேஷன் அலுவலகத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் விசாரணை. மகாவிஷ்ணுவை 3 நாள் கஸ்டடி எடுத்துள்ள சென்னை போலீசார் திருப்பூர் அழைத்து வந்து விசாரிக்கின்றனர். டெல்லியில் வீட்டு வசதி மேம்பாட்டு ஆணையம் அறிவித்த சலுகை திட்டத்தில் 4 மணி நேரத்தில் 1100 அடுக்குமாடி வீடுகள் விற்பனை. முதலில் வருவோருக்கு முன்னுரிமை திட்டத்தில் குறைந்தபட்சம் சுமார் 11 லட்சம் ரூபாய் விலை மதிப்பிலான வீடுகளை வாங்க கடும் போட்டி. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 52 பேர் கைது. மசூதி வழியாக ஊர்வலம் சென்றபோது ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியதில் வாகனங்கள், கடைகள் தீக்கிரை. தண்டவாளத்தில் ரயிலை கவிழ்க்க வைக்கப்படும் தடைகளை கண்டறிய ரயில் பெட்டிகள், என்ஜின்களில் 75% செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட கண்காணிப்பு கேமராக்கள். ரயில்களை கவிழ்க்க சதி செய்து அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவங்களால் ரயில்வே அமைச்சகம் முடிவு. கேரள தலைமை செயலக வளாகத்தில் பயிரிடப்பட்டுள்ள கீரை, காய்கறிகளை அறுவடை செய்யும் பணியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். அனைத்து தரப்பு மக்களும் காய்கறி சாகுபடியில் ஈடுபட ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் தலைமை செயலகத்தில் காய்கறிகள் சாகுபடி. மதுரையில் தீ விபத்து ஏற்பட்டு 2 பெண்கள் உயிரிழந்த விசாகா பெண்கள் தங்கும் விடுதி கட்டிடத்தை இடிக்க மாநகராட்சி முடிவு. பழமையான கட்டிடம் என்பதாலும் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்பதாலும் இடிக்க முடிவு என தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பராய்ச் பகுதியில் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஓநாய் தாக்கியதில் 50 வயது பெண் ஒருவர் பலத்த காயம். ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி ஓநாய்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடினால் பிரச்சனை ஏற்படும் என்பதால் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். மதுக்கடைகள் செயல்படுவதில் முதல்வருக்கும் எள்ளளவும் விருப்பமில்லை என்றும் அமைச்சர் முத்துசாமி பேட்டி. டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பமில்லை.
உடனடியாக அதை செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக அணுகி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக, தளபதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை இருக்க வாய்ப்பு. வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் தகவல். MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806.